ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈரோட்டில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சென்டரோட நேம் வந்து ஜிக்மா கம்ப்யூட்டர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசன்ட் டிஜிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தான், ஆனால் இங்கே கஸ்டமர் முழுசாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒருனால சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம சிஸ்டம் இல்லை வந்து லேப்டாப் வந்து நம்ம அந்த ஷோரூமில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் அதை ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓஎஸ் போட சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க. லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் எதுவும் கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு வரும், இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்படியே வரும்போது இவங்க வந்து மற்றவங்களுக்கு வேறு மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து இவங்களோட பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சீடியை ரைட் பண்ணி தரணும். அந்த ரைட் பண்ணுற ப்ராசஸ் அவங்க எப்படி மேபி ஒரு 50 சீரீஸ் வரலாம், ஒரு 100 சீரீஸ். இது இதெல்லாம் டெய்லி வர ப்ராசஸ். நீங்கள் எப்படி ஒரு லூஸில் ஒரே ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்ககிட்ட இன்ஸ்டாலேஷனுக்கு போயிட்டு வெளியே வருது அப்படின்னா உங்களோட லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ சிபியூ வந்து அவங்ககிட்ட இன்ஸ்டாலேஷனுக்கு போகும்போது அதில் குறைஞ்சது உங்களோட டிரைவில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 50 சீடிகள் ரைட் பண்ணப்படும். 50 சீடி வந்து நம்ம எடுத்த உடனே ரைட் பண்ணுறோங்கிறது டிரைவ் வந்து குறிப்பிட்ட ஒரு சீரீஸ் தான் ரைட் பண்ணுற அளவுக்கு தான் அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். அதை வந்து நம்ம மாதிரி சரியெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே ப்ரெஸ்டீஷே வந்து இவங்ககிட்ட டேமேஜ் ஆகி தான் கொடுப்பாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சீரீஸ் 50 to 100 சீரீஸ்லாம் சாதாரணமாக ரைட் ஆகும். சாஃப்ட்வேர் போடுறதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 hour to 1 hour இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஆனால் உங்களை ஒரு மேபி 3 to 4 hours வந்து டிலே பண்ணி வர சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் ரைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்டயே கொடுப்பாங்க. அதுவே ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துலாம் பெரிய பிரச்சனையும் நடக்குது. நீங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் நல்லா சிஸ்டம் பற்றி ஹார்ட்வேர் பற்றி நாலேஜ் இருக்கிற ஆளாக இருந்தால் சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. பட் இப்போ நியூ டு த கம்ப்யூட்டர் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஜஸ்ட் ஒன்லி நான் வந்து எனக்கு இது மட்டும் தான் தெரியும், பில் போட தான் தெரியும், அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட சம்டைம்ஸ் இந்த ரேம் சூஸ் கழிஞ்சா கூட வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட தெரியாமல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து 10% அது ப்ராப்ளமே இருக்காது. இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன், 10% ரிப்பேரோட நீங்கள் வந்து அவங்க கிட்ட கொண்டாந்து நீங்கள் சிஸ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, சிஸ்டம் லேப்டாப் எனிதிங் அதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து 90% ரிப்பேர் ஆகி தான் உங்ககிட்ட தெரிஞ்சு வரும். ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே லேர்னர்ஸ், யாருமே வந்து வெல் ட்ரெயின்டு கிடையாது. மோரோவர் அங்கே வந்து எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. உங்கள் டிவைஸை வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. அங்கே ஜஸ்ட் அங்கே வந்து என்னென்னா உங்களோட ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற எந்த டிவைஸில் ஃபால்ட்டு, ஒரு வேலை டிவைஸில் ஃபால்ட் இருந்தால் டிவைஸில் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதை பக்கத்தில் இருக்கிற அடுத்த நியர்பை சென்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் உங்களோட சிஸ்டம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஜஸ்ட் ரிப்பேர் சரி பண்ணுறாங்க, பண்ணல. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கே வந்து 150 250 அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது லேப்டாப்பாக இருந்தால் ஐ திங்க் 250, டெஸ்க்டாப்பாக இருந்தால் 150 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கும் அந்த லேர்னர்ஸ் அங்கே வேலை செய்கிற ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா அங்கே அடிக்கடி லேர்னர்ஸ் வந்து ஏன்னா அவங்களோட லேர்னர் வந்து சேலரி கிடைக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. புது சிஸ்டம்லாம் பிரித்து குழந்தைக்கு விளையாட்டு சாமான விளையாடுறது கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரி அதில் இருக்கிற டிவைஸை ஃபுல்லாக ஃபால்ட் எதுன்னு சொல்லி அதில் இருக்கிறத எடுத்து பக்கத்தில் இருக்கிற நியர்பை சென்டர்ஸ் வந்து எஸ்எம்பிஎஸ்னா அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. மதர் போர்டுனா அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்னா கிளைம் வாரண்டி போட்டு பார்ப்பாங்க. அது வந்து மோஸ்ட்லி ஒரு இடத்துல டூப்ளிகேட் தான் வாங்கி வச்சுருப்பாங்கப்பா. சம்டைம்ஸ் வந்து இந்த செகண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து இவங்க வாங்கி வைப்பாங்க. பேர் தான் வந்து நாங்கள் வந்து ஜிக்மா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இல்லீகல் மார்க்கெட்
மார்க்கெட்ல செகண்ட்ல வைக்கும் பாத்தீங்களா, அந்த வாரண்டிக்கு போய் கிளைம் ஆகாம அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கி அதை சர்வீஸ் பண்ணி அதை மட்டும் ரீசேல் பண்ணுவாங்க. இவங்களோட ஓன் வாரண்டி ஓன் ரிஸ்க்ல ரிலீஸ் விற்பாங்க. அது வந்து செகண்ட் ப்ராடக்ட். அது வந்து இதுல எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட்ல வந்து அதோட டிவைஸாவே அதை வந்து சேல் எப்போ சேல் ஆன பழைய டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசுன்னு சொல்லி பில் போட்டு விற்பாங்க. அந்த 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 மாதிரி ஹார்ட் டிஸ்கெல்லாம் அவங்க கிளைமிங் போட்டு இவங்க காசு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் மேல உங்க மதர் போர்டு வந்து பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இவங்க லோக்கல்ல சரி பண்ண முடியல அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அனுப்புவாங்க. இது எல்லாமே அந்த பக்கத்துல போற சர்வீஸ் சென்டர் போகுது பாத்தீங்களா, அதுவும் உங்க தலையில தான் வெடிக்கும். அங்க சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, நான் கோயம்புத்தூர் தான் அனுப்பட்டுமான்னு கேட்பாங்க. அதையும் அனுப்புவாங்க. அங்கேயும் போய் சரியாகி வந்தாதான் ஆச்சு. அதுவும் சரியாகி வந்தாலும் சரியாகி வரலனாலும் அதுக்கு பொருளுக்கு உண்டான சார்ஜும் அதுவும் உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. நாங்க போயிட்டு வந்தது இங்க போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சரி பண்ணாமே உங்ககிட்ட உங்க ப்ராடக்ட் வந்து இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட காசு வாங்குவாங்க. இது வந்து டெஸ்க்டாப்புக்கு. அடுத்தது பிரிண்டர். பிரிண்டர் இருக்குது, அது அளவோட மகா கொடுமை. எந்த பிரச்சனையும் இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனை தான் ஆயிருக்கும். புது பிரிண்டர் கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த பச்சை குழந்தையில கொடுத்த மாதிரி, குழந்தையில பூமலை கொடுத்த மாதிரி கண்ணு முன்னாடியே பட்டான்னு உடைப்பாங்க பாருங்க. சப்பா, அது சரி பண்ணவே தெரியாது. ஆனா உட்காந்து அதை கழட்டி பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் கடை அந்த இது பாக்ஸ் வந்து பிரிக்கும் போது அதை வாங்கணும் பார்த்தானா எவ்வளவு காசு இருந்தாலும் மனசே விட்டுருவான். அப்படி பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிஞ்சு அதை பண்ணி அதை கழட்டி பார்ப்பாங்க. வர ஆளு கொடுத்தா ஆளுக்கு பிரிண்ட் வர பிரிண்ட் கழட்டி பார்ப்பான். கழட்டி பார்த்துட்டு இது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, உள்ள கழட்டி பார்ப்பா ஒண்ணுமே தெரியாது. அதை மறுக்க ஃபிட் பண்ணி நியர்பை பக்கத்துல இருக்கிற சென்டர்ஸ், ஈரோட்லயே இருக்கிற சென்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணி அவங்க ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க. இவங்க டைரக்டா அனுப்பி வாங்கி கொடுத்து ஒழுங்கா பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா அதை கழட்டி உடச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு கொடுப்பாங்க பாருங்க, அது அதுலயும் உச்சக்கட்ட கொடுமை. அடுத்தது லேப்டாப். லேப்டாப்ல வந்து இங்க ஓரளவுக்கு கழட்டி பார்ப்பாங்க. அதுலயும் வந்து ப்ராடக்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அங்க ஒரு ஆபீஸ்ல இருக்க ஆபீஸ் லேப்டாப் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வேலை செய்யும் போது அவங்க மன திங்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஆபீஸ் லேப்டாப்பா, நம்ம சர்வீஸ் பண்ண வந்தப்போ கூட பரவாயில்ல பார்த்து செய்ய அப்படிங்கிற திங்கிங்ல இருக்கும். அப்படின்னா உங்களோட லேப்டாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்னு நீங்க யோசிச்சுங்க. அந்த லேப்டாப் நீங்க சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுவும் சரி பண்ண முடியல அப்படின்னா சென்னைக்கு பார்சல் அனுப்புவாங்க. அதை விட கொடுமை இருக்கிறதுலயே மட்டுமான பார்சல் அனுப்புவாங்க. ஆனா உங்ககிட்ட ஹையஸ்ட் பார்சல் அனுப்புற மாதிரி காசு வாங்கிக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே தூக்கி போட்டு நல்லா இருக்கிற லேப்டாப்பை உடைச்சு கொடுப்பாங்க. அந்த இது அந்த சைட்ல நம்ம ஓபன் பண்றோம் இல்லைங்களா, அந்த இடம் நிறைய உடைஞ்சு வரும். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக சொன்னேன். இப்படி உடைஞ்சு வரும். அதாவது நீங்க லேப்டாப், நான் இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி லேப்டாப் வந்து 10% ரிப்பேர் நீங்க கொண்டாந்து கொடுத்துருப்பீங்க. அது சிம்பிளா ரிப்பேர் தான் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பண்ணவே தெரியாது, சரி பண்ணவே தெரியாது. அதுக்காக அதை அனுப்புறேன்னு சொல்லி அதை பார்சல்ல போய் உடைச்சு 90% இவங்க உடைச்சது பத்தாதுன்னு பார்சலுக்கான உடைச்சு அதுக்கு மேல அவன் உடைச்சு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்படி வந்து நீங்க அவங்ககிட்ட சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ப்ராடக்ட்லாம் ஆன்லைன்ல வாங்குங்க. ஏன்னா இவங்ககிட்ட வாங்கும்போது அதிக லாபம் வச்சுதான் விற்பாங்க. ப்ராடக்ட்ல கரெக்டான ஆன்லைன்ல வாங்கும்போது கரெக்டான லாபத்துக்கு மட்டும்தான், டைரக்டா வரதுனால கரெக்டான லாபத்துக்கு மட்டும்தான் வச்சு விற்பாங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு சிஸ்டத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க மோஸ்ட்லி சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிற சிஸ்டம் வாங்கினது முன்னாடி இருந்து நீங்க வந்து யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி கிளீனா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கும் மேல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதே யூடியூப்ல போய் அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உங்களாலே சரி பண்ண பாருங்க. இந்த ரேம் கிளீனிங் பண்ணி போடுறது, எஸ்எம்எஸ்ல டஸ்ட் கிளீன் பண்ணி போடுறது, இந்த மாதிரி உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் டஸ்ட் வச்சு எடுக்கிறது, நம்ம கிளீனா டஸ்ட் வச்சுக்க எப்படி தொடச்சு வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் நீங்க கிளீனா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க டெஸ்க்டாப் லாங் லைஃப் வரும். இது வீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கிற டெஸ்க்டாப்பையும் உடைச்சுதான் கொடுப்பாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசன்ட் இ டிஜிட் சொல்யூஷன் இல்ல ஜிக்மா கம்ப்யூட்டர் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு மறந்து கூட போயிடாதீங்க. அங்க நடக்கிறது இதுதான் பிரச்சனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.